இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் வந்து ஹவுன்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங், சோர்ஸ் ஸ்ட்ரிங், ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஹவுன்னு ஸ்டார்ட் ஆகுதான்னு கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? starts with சோர்ஸ் ஸ்ட்ரிங் டாட் ஸ்டார்ட்ஸ் வித். யா, ஸ்டார்ட்ஸ் வித்னா இந்த ஸ்ட்ரிங்கால ஸ்டார்ட் ஆகுதா? அது எந்த ஸ்ட்ரிங்? ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங். ஓகே, இந்த மொதல் ஸ்ட்ரிங் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கால ஸ்டார்ட் ஆகுதான்னு கேக்குறேன். வாட் ஆர் த பாசிபிள் ஆன்சர்ஸ்? true. True. ஓகே, வேற என்ன பாசிபிள் ஆன்சர்? ட்ரூன்னு இருந்ததுன்னா ஃபால்ஸ்னு ஒன்னு இருக்கும் இல்லையா? ஆமா ஸ்டார்ட் ஆகுது, இல்ல ஸ்டார்ட் ஆகல. இதை தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்ல. ஓகே, பாதி தான் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் கிடையாது. ஒன்னு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா, அவ்வளவுதான். இப்போ HOWக்கு பதிலா HOH நான் போடுறேன். இந்த மொதல் ஸ்ட்ரிங் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கால ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல. இல்ல, அவ்வளவுதான். சோ ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது, இல்லனா ஸ்டார்ட் ஆகல. சோ இதுக்கு பாசிபிள் ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டே ஆன்சர் தான். இதை தவிர வேற ஆன்சர் கிடையாது இல்லையா? இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ நிறைய இடத்துல கம்ப்யூட்டர்ல வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரூ ஃபால்ஸ், எஸ் நோ, ஆன் ஆஃப். வேற ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன் ஆஃப், 0 1. இந்த ட்ரூ ஃபால்ஸை இப்படிலாம் வந்து டினோட் பண்ணுவாங்க. 0 ஆர் 1 ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா தட் மீன்ஸ் தேர் ஆஸ்கிங் யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னாங்கன்னா ஆன் அப்படின்னா ட்ரூ, ஆஃப்னா ஃபால்ஸ். எஸ் ஆர் நோ. ஓகே, மீனிங் வந்து அதே தான். பட் ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் பேசும்போது வேற வேற மாதிரி பேசலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாறும். பட் மோஸ்ட்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ், ஹை ஆர் லோ. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா வோல்டேஜ் ஹை, வோல்டேஜ் லோ. ஹை ரெப்ரசன்ஸ் ஆன், லோ ரெப்ரசன்ஸ் ஆஃப். வெரி குட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது ஹை ஆர் லோ. லோன்றது 0 வோல்டேஜா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி எனி திங், நான் ஜீரோவாகவும் இருக்கலாம். -5 வோல்ட் டு +5 வோல்ட், 3 வோல்ட் டு 5 வோல்ட். இட் கேன் பி எனி திங். ரைட், ஓகே. அப்போ இதுக்கு பாசிபிள் ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு நான் கேட்கிறேன். பிரிண்ட் ரிசல்ட், இட் வில் பிரிண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வரைக்கும் நம்ம பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இங்க நமக்கு பூலியன் வந்து ரிசல்ட்டா கிடைக்கும். ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா பூலியன் வந்து நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். எஸ் ஆர் நோ. இப்போ நான் ரன் பண்றேன், என்ன பிரிண்ட் ஆகும்? ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இல்ல ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஏன்? ஏன்னா ஹெச் கேப்ஸ்ல இருக்கு, ஸ்மால். ஓகே, சோ H வந்து ஸ்மால்ல இருக்கு, இங்க வந்து கேபிட்டல்ல இருக்கு. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கம்பேர் பண்ணும்போது அதை சேர்த்து தான் கம்பேர் பண்ணணும். கேபிட்டல்னா கேபிட்டல் தான் இருக்கணும், ஸ்மால்னா ஸ்மால் தான் இருக்கணும். இந்த டைப் இப்படி கம்பேர் பண்றோம்ல, அந்த கம்பேரிசனுக்கு என்ன பேருன்னு நான் சொன்னா போன கிளாஸ்ல சொன்னா சொல்லலையா? சோ இந்த டைப் ஆஃப் கம்பேரிசனுக்கு பேரு கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ஏன்னா ஹவுல தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா ஹவுல ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லுது. என்ன என்ன எதனால? ஏன்னா H ஒரு இடத்துல கேபிட்டல் இருக்கு, இன்னொரு இடத்துல H ஸ்மால்ல இருக்கு. கேபிட்டல் H அண்ட் ஸ்மால் H ஆர் நாட் த சேம். நமக்கு இங்கிலீஷ்ல சேம்னு நான் தெரியும், ஆனா கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ் தமிழ்னு எதுவுமே தெரியாது இல்லையா? கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேரக்டர். மேல கொடுத்துருக்க கேரக்டரும் கீழே கொடுத்துருக்க கேரக்டரும் சேம் கிடையாது. ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது. இதுக்கு பேரு கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். கேஸ் சென்சிட்டிவா இருந்ததுனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஒருவேளை இங்க நான் ஹவ்னு கேபிட்டல் H நான் கொடுத்திருந்தேன்னா இப்போ ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா கேசஸ் ஆர் மேட்சிங். கேபிட்டல் H கேபிட்டல் H, ஸ்மால் O ஸ்மால் O, ஸ்மால் W ஸ்மால் W. எஸ், 100% மேட்சிங். ஸோ ட்ரூ. இதுக்கு பேரு கேஸ்
சென்சிட்டிவ் கம்பேரிசன். கம்பேர் பண்றோம், ஹவ் தான் கம்பேர் பண்றோம், அது கூட அதோட கேஸையும் சேர்த்து கம்பேர் பண்ணோம். கேஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் கேஸ்? upper case, அப்பர் கேஸ், லோயர் கேஸ். ஆல்பபெட்ஸ்ல அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இருக்குது சார். ஆமா. ஸோ அப்பர் கேஸ், லோயர் கேஸ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அவ்வளவுதான். கேஸ்ன்றது அப்பர் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், லோயர் கேஸ், அப்பர் கேஸ், அதுதான் கேஸ். ஸோ திஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ஆனா நான் ஹவ் ஆர் யூன்னு நான் கேட்டேன்னா நான் கேபிட்டல் ஹெச் கூட, நான் ஸ்மால் ஹெச் கூட போடுவேன், கேபிட்டல் ஓ கூட நான் போடுவேன், கேபிட்டல் டபிள்யூ கூட போடுவேன். இப்படி போட்டாலும் ஹவ்ன்றது ஹவ் இல்லையா? நார்மலா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசும்போது ஹவ்ன்றது ஹவ். என்ன என்ன கேஸா இருந்தா என்ன, எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரணும். ரிசல்ட் வந்து எனக்கு ட்ரூன்னு வரணும். அப்போ வாட் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். கேஸ் இன்சென்சிட்டிவ். ஏன்னா நம்ம கேபிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டரையும் கம்பேர் பண்ணல. we are comparing the word. அந்த வேர்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதான் தான் நம்ம பாக்குறோம். we are not comparing the case. so it is case insensitive comparison. ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து இப்ப கேஸ், இப்ப நான் கம்பேர் பண்ணிருக்கேன்ல, ரிசல்ட் வந்து ட்ரூ பிரிண்ட் ஆகுமா, ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுமா? ஃபால்ஸ். சோ இது இப்ப கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசனா, கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசனா? கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவா இருக்கிறதுனால தான் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ ஹவு டு வி மேக் இட் கேஸ் இன்சென்சிட்டிவ்? எனக்கு வந்து ரிசல்ட் இப்ப ட்ரூன்னு வரணும், என்ன பண்ணலாம்? By converting into lower case or upper case. ஓகே, எதை? ரெண்டையுமே ஆக்சுவலி லோவர் கேஸ். ரெண்டையும். சோ ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணலாம், இல்ல ரெண்டுத்தையும் அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட்ஸ் வித்ல கமா போட்டு ஏதாவது இருக்கான்னு நான் பாக்குறேன். கேஸ் இன்சென்சிட்டிவா கம்பேர் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு நான் பாக்குறேன். ஆப்ஷன் இல்ல, ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கு. மத்தபடி கேஸ் சென்சிட்டிவா இன்சென்சிட்டிவான்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. சோ தட் இஸ் நாட் த ரைட் வே. என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட், ஸ்மாலர் கேஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங் எப்படி ஸ்மாலர் கேஸா கன்வெர்ட் பண்றது? டாட் லோயர் அப்புறம் உள்ள சோர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணுங்க. ஓகே, டாட் லோயர். சோ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை டாட் லோயரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங்கையும் ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங் டாட் லோயர். சோ ரெண்டுத்தையும் லோயரா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்தந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ல நான் ஓவர் ரைட்டும் பண்ணிட்டேன். சோ அப்படி பண்ணும்போது எனக்கு லோயர் கேஸ் தான் இருக்கும். ஹவ் ஆர் யூன்றது லோயர் கேஸ்க்கு மாறிடும், இந்த ஹவ்ன்றதும் லோயர் கேஸ்க்கு மாறிடும். நவ் ஐ எம் டூயிங் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். இப்போ ட்ரூ வருது. இப்போ ட்ரூ வருது. ரெண்டுத்தையும் லோயரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெண்டுத்தையும் அப்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் லெட்டரையும் கம்பேர் பண்றோம், இல்லைன்னா ஸ்மால் லெட்டரையும் கம்பேர் பண்றோம். இந்த மாதிரி பண்ணோம்னா இட் பிகம்ஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். எனி கொஸ்டின்ஸ்? ஸோ இது வந்து நீங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன், கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன், இன்டர்வியூ கொஸ்டின். எஸ் ஹரி, சொல்லுங்க சார். இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல அந்த ஹவ்ங்கிறது கேரக்டரை மட்டும் நாங்க லோவரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஹவ்ன்றது மட்டுமா? சோ இப்போ நம்ம இங்க கம்பேர் பண்ணிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹவ் ஆர் யூன்றத ஹவ் ஆர் யூ இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இந்த கேரக்டரை ஹவ்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுதான் இங்க பண்றோம். இந்த ரெண்டு லைன்ல அதை தான் பண்றோம். ஹவ் ஆர் யூன்றத ஹவ் ஆர் யூன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஹவ்ன்றத ஹவ்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹவ்வும் சேம் இல்லையா? இதுவும் சேம். அதனால ட்ரூ வந்துருச்சு. சோ நீங்க கேக்குறது ரெண்டாவது ஒண்ணு லோயர் போட வேண்டாமான்னு கேக்குறீங்களா? இல்ல சார், இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்ல
ஃபுல் ஸ்ட்ரிங்கை லோவரா கன்வெர்ட் பண்ணாம வெறும் அந்த ஹவ் மட்டும் நம்ம லோவரா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்ல வெறும் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, ஹவ்ங்கிற வேர்டு ஆர்யூவை டச் பண்ணாம வெறும் அதை மட்டும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியணும் இல்லையா? சோ இப்ப ஹவ் ஆர் யூக்கு பதிலா வாட் ஆர் யூ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இப்ப எத்தனை கேரக்டரை வந்து நான் லோயர் ஆக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ கேரக்டர்ஸை மட்டும் நான் லோயர் ஆக்கி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு வழி இருக்கு, ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது லேட்டர் கிளாஸஸ்ல வரும். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஸோ இப்போ அது பண்ண முடியுமா அப்படின்னா அட் திஸ் ஸ்டேஜ் தட் இஸ் காம்ப்ளிகேட்டட். நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து இப்போ அது காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா புரியாது. எஸ், யாரு? ஸ்ரீலதா. சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் வர்றத வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு முன்னாடி எவ்வளவு கேரக்டர் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து லோயரா அப்பரா மாத்திக்கலாம்ல? அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ஃபார் லூப் போட்டுட்டு இந்த 0 இண்டெக்ஸும் இந்த 0 இண்டெக்ஸும் சேமா இருக்கா, இந்த 1 இண்டெக்ஸும் இந்த 1 இண்டெக்ஸும் சேமா இருக்கா, இந்த 2 இண்டெக்ஸும் 2 இண்டெக்ஸும் சேமா இருக்கான்னு பண்ணலாம். தட் இஸ் ஈவன் மோர் சிம்பிளர் இல்லையா? ஓகே சார். வாட் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் ஹவ்வார்? நீ சொன்ன லாஜிக் ஃபெயில் ஆகும் இல்லையா? ஆமா சார். ஓகே, ஃபைன். எனி அதர் கொஸ்டின்? எனி அதர் கொஸ்டின்? சரி, ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.